Hello students, welcome to Hiba Max 11th Standard Business Max Chapter 2 Example 2.34 in the video. Using mathematical induction method, prove that 1 plus 2 plus 3 up to n is equal to n into n plus 1 by 2, where n is an element of natural number. So, natural number oda sum kuduthirukanga n into n plus 1 by 2 and இதை நான் வந்து mathematical induction methodல prove பண்ணுமா. So, இந்த sum நம்ம step by step solve பண்ணுவோம் சரிங்களா. First கொடுத்திருக்க equation நான் p of n ன்னு consider பண்ணுவேன் சரிங்களா. Solutionல let the given statement p of n be defined as 1 plus 2 plus 3 up to n, which is equal to n into n plus 1 by 2, and n is an element of natural number. இப்போ first step என்ன அப்படின்னா step 1 எல்லா சம்முக்கும் ஒரே மாடல் தான். put n is equal to 1. first நான் n இருக்கிற இடத்துல 1 ன்னு substitute பண்ணுவேன். அப்ப LHS எப்படி வரும்னா p of n இருக்கிற இடத்துல 1 சரிங்களா. அதாவது n equal to 1 னா p of n is equal to 1, which is equal to 1 மட்டும்தான். இப்போ RHS சைடு பார்க்கலாம். RHS சைடு என்ன இருக்கு? n into n plus 1 by 2. ஸோ அங்கே n இருக்கிற இடத்துல நான் இப்போ 1 substitute பண்ண போகிறேன். 1 into 1 plus 1 divided by 2. அப்போ 1 into 1 plus 1 2 by 2 cancel பண்ண answer 1. ரெண்டுமே ஒரே மாதிரி வந்துருச்சா? LHS is equal to RHS for n is equal to 1. அப்போ P of 1 is true ன்னு எழுதிக்கலாமா? P of 1 வந்து true. இப்போ next நான் என்ன பண்றேன்? step 2ல let us assume, நான் ஒரு விஷயத்தை assume பண்றேன். என்னன்னா P of k is true அப்படின்ட்டு. that the statement is true for n is equal to k. n equal to 1 நம்ம prove பண்ணோம். n equal to k நம்ம assume பண்ணிக்கிறோம். p of k வந்து true தான் இருக்கும். that is p of k is true. அப்ப நம்ம statement எப்படி மாறும்? 1 plus 2 plus 3 plus up to k ன்னு எழுதிக்கணும். which is equal to k into k plus 1 by 2. இது வந்து true அப்படின்ட்டு நான் assume பண்ணிக்கிறேன், நானா எடுத்துக்கிறேன். இப்போ step 2 இது பார்த்துட்டோம். அடுத்து step 3 எழுதலாம். இப்போ next நான் என்ன பண்ண போறேன்னா step 3 கண்டுபிடிக்க போறோம். step 3 என்னன்னா to prove that p of k plus 1 is true. p of k plus 1 வந்து true அப்படின்ட்டு நம்ம proof பண்ண போறோம் சரிங்களா. ஸோ k plus 1 இப்போ கொடுத்துருக்க வேல்யூல k வரைக்கும் இருக்கா? அடுத்த நம்பர் k plus 1 அதுதான் எழுத போறோம் சரியா. ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் எப்படி மாறும்? 1 plus 2 plus 3 up to k plus k plus 1. ஸோ இது இந்த பக்கம் எழுதிக்கலாம். p of k plus 1 is equal to இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு கிடைக்குது. இப்போ 1ல இருந்து k வரைக்கும் ஆல்ரெடி நான் p of k ன்னு கண்டுபிடிச்சு அசியூம் பண்ணிட்டேனா? கூட எனக்கு இப்போ k plus 1 மட்டும்தான் இருக்கு அடிஷ்னலா. 1ல இருந்து k வரைக்கும் p of k. p of k வேல்யூ என்ன நமக்கு தெரியும்? k into k plus 1 by 2 ன்னு தெரியும். plus k plus 1 இருக்கு. இப்போ இந்த 2 வந்து LCM பண்ணுமா? 2 LCM பண்றோம். அப்ப k into k plus 1 plus 2 times of k plus 1 divided by 2 இருக்கும். இப்போ இங்கேயும் k plus 1 இங்கேயும் k plus 1 என்ன பண்ணலாம்? k plus 1 காமனா எடுத்துட்டீங்கன்னா k plus 2 கிடைச்சிடும். k plus 1 வெளியே எடுத்துட்டேன். அப்போ k plus 2 மட்டும் இருக்கும் divided by 2. இப்போ இந்த வேல்யூ எப்படி இருக்கு பாருங்களேன். n into n plus 1 by 2 மாதிரியே இருக்கா? k plus 1 n-னா k plus 1 plus 1 என்னது? 1 plus 1 2. கரெக்டா? அப்போ இது ஈக்குவல் தானே. அப்போ p of k plus 1 நான் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டேன் is true ன்னு எழுதிக்கலாம்.
சரிங்களா? இப்போ P of k true, P of k plus 1 true. So P of n is true for all values of n. எழுதிக்கலாமா? Thus, if P of k is true, then P of k plus 1 is also true. That is, P of n is true for all n is an element of natural number. Hence, 1 plus 2 plus 3 up to n is equal to n into n plus 1 by 2. n is an element of natural number. So, final statement கண்டிப்பா எழுதணும். சரிங்களா? Understand ஆகுதா? some அடுத்த question பார்க்கலாமா? Next question, example 2.35. By the principle of mathematical induction, prove that 1 plus 3 plus 5 up to 2n minus 1 is equal to n square for all n is an element of natural number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் சம் எப்படி சால்வ் பண்ணோமோ அதே மாடல் தான், சேம் ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? கொடுத்துருக்க ஈக்குவேஷன் மட்டும்தான் மாறும். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட் என்ன எழுதுவோம்? லெட் த கிவன் statement P of n be defined as என்ன கொடுத்துருக்காங்க? P of n is equal to 1 plus 3 plus 5 up to 2n minus 1 is equal to n square. கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் இதை எடுக்க போறேன் நான். ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல என்ன பண்ணுவோம்? substitute n is equal to 1. அப்போ p ஓட வேல்யூ, ஸோ p of 1 is equal to 2n minus 1. இதில் n இருக்கிற இடத்துல நான் 1 substitute பண்ண போகிறேன். இப்போ 2 into 1 minus 1, 2 minus 1 ஆன்சர் 1. ஸோ p of 1 வேல்யூ 1ன்னு கிடச்சிருக்கு. இது LHS பார்ட் எழுதிக்கலாம். அடுத்தது கண்டுபிடிக்கிறது RHS. RHS பார்ட்டில் என்ன இருக்குது? n ஸ்கொயர் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ P of 1 substitute பண்ணும்போது 1 square which is equal to 1. இப்போ LHSும் 1, RHSும் 1 எழுதிக்கலாம். LHS is equal to RHS. Therefore, P of 1 is true. இப்போ next step என்ன பண்ணுவோம்? assume பண்ணுவோம் இல்லையா? So, step 2. Step 2ல என்ன பண்ணுறோம்? Let us assume that P of k is true. அடுத்தது P of k வந்து ட்ரூன்னு assume பண்ணுறோம். இப்போ P of k எப்படி எழுதுவோம்? 1 plus 3 plus 5 up to 2k minus 1 is equal to k square. இல்லையா? n வர இடத்துலலாம் என்னன்னு மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ kன்னு மாற்றி எழுதியிருக்கோம். இதை தான் செஞ்சுருக்கோம். அடுத்த ஸ்டெப் 3 என்ன பண்ணுவோம்? k plus 1 வந்து ட்ரூன்னு எழுதணும். அடுத்த பேஜில் எழுதுகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல என்ன பண்ண போகிறோம்? டு ப்ரூவ். என்ன ப்ரூவ் பண்ணும்? நான் P of k plus 1 வந்து ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணும். ஸோ அதுக்கு ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. 1 plus 3 plus 5 up to 2k minus 1. அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும்? 2k plus 1. 2k minus 1. அடுத்ததுல 2k plus 1ன்னு வரும். minus 1க்கு அப்புறம் plus 1. இப்போ இந்த டேர்மில் ஃபஸ்ட்டு வேல்யூலேருந்து 2k minus 1 வரைக்கும் எனக்கு P of kன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸ்டெப் 2ல அசியூம் பண்ணோம். இது கூட 2k plus 1 மட்டும் இருக்குமா? 2k plus 1. இப்போ P of k ஓட வேல்யூ என்னது? k ஸ்கொயர் plus 2k plus 1. இப்போ இது ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். 1 2ஆ பிரிக்கணும். 2 வரணும்னா ரெண்டுமே 1 தான் பாசிபிள். இப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்? k plus 1 into k plus 1. ஸோ ரெண்டுமே ஒரே வேல்யூ. அப்போ k plus 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? லாஸ்ட் ஸ்டெப்பில் இது தானே ப்ரூஃப் பண்ணோம். k ஸ்கொயர்னு ப்ரூஃப் பண்ணோம். அப்போ k plus 1னா k plus 1 ஹோல் ஸ்கொயர் வரணும். ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூஃப் பண்ணிட்டோம். therefore P of k plus 1 is true whenever P of k is true. ஏன்னா P of k வச்சு தான் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். P of k ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் P of k plus 1 எப்படி இருக்கும்? ட்ரூவாக இருக்கும்.
அதனால P of n is true for all n is an element of natural number னு எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட் அந்த சம் எல்லாருக்கும் ஈஸியான சம் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.